இந்த தேர்தலில் 1996 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை களமிறக்கணும். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். அந்த தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றம். கலைஞர் முதலமைச்சராகிறார். மீண்டும் வந்து கூப்பிட்டாரு. ஏய், அவன் 5 பேர் அடகு வச்சுச்சான்னு சொல்றியல்ல, சக்கரத்தினுடைய மைய பகுதியில் களிமண்ணை வச்சு சக்கரத்தை சுத்தி விட்டு களிமண்ணை அணைச்சிக்கிட்டே வருவாங்க. நோட்டா சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நோட்டா கொண்டு வந்தாரு. தவறுதான், திருத்தங்கள் கொண்டு வந்தா நிற்பாங்களா? அடுத்த செலவு யாருக்கு? நாட்டுக்கு தானே செலவு. இதெல்லாம் மறந்துட்டேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விட. இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து அந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு ஏறி வந்த ஏணி அரசியலமைப்பு சட்டத்தை முதலமைச்சர் எட்டி உதைக்கிறார். வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை கள் மாற்றி அமைக்கும். இது தேர்தல் நேரம். தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் எந்த அறிவிப்பு நாம் கோரிக்கைகளை ஏற்று வெளியிட முடியாது. 250 ரூபா கட்டிட வேண்டியது, அங்கே வந்து பேரம் பேச வேண்டியது. நான் வாபஸ் வாங்குறேன், ஒரு டிவி பெட்டி வாங்கி கொடுங்க, ஒரு மொப்பட் ஒன்று வாங்கி கொடுங்க, ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி கொடுங்க, இப்படி பேரம் பேசி வாங்கிக்கிட்டு இந்த தேர்தலில் 1996 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை களமிறக்கணும். மொத்தம் 1350 வேட்பாளர்கள் களத்தில் நின்றது. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். செய்திகள்ல எல்லாம் ஒரு பரபரப்பு இருக்கும். செய்தித்தாள்கள்ல பார்க்கும்போது இவர் இங்க பிரச்சாரம் பண்ணாரு, அவர் இங்க பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் பார்க்கலாம். இன்னும் 10 மாசம் தான் இருக்கு தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த தேர்தல் வரக்கூடிய சூழல்ல நம்ம வந்து தேர்தலில் நடந்தக்கூடிய ரிஃபார்ம்ஸ், அதாவது தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா 52ல இருந்து தேர்தல் நடத்திட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து ரிஃபார்ம்ஸ் வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சது. அதுக்கு குறிப்பிடும்படியா டிஎன் சேஷன் வந்து தேர்தல் ஆணையத்தோட தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் ரிஃபார்ம்ஸ் நடைபெற்றது அப்படின்னு வந்து எல்லாராலையும் சொல்லப்பட்ட அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான ஒரு பேஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மொடக்குறிச்சி தேர்தலில் நடந்ததா எல்லாராலையும் சொல்லப்படுது. மொடக்குறிச்சி தேர்தலில் 1032 பேரை வந்து 1996ஆம் ஆண்டு ஒருத்தர் நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒருத்தர் யாருன்னா நம்முடைய திரு கல் நல்லசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 1996 அந்த ஆண்டு தேர்தலில் 1032 பேரை நிக்க வச்சு மொடக்குறிச்சி அந்த தொகுதியில ஸ்தம்பிக்க வச்சீங்க. டிஎன் சேஷன் அவர்கள் வந்து உங்களை பாராட்டினதா சொல்லப்படுது சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நாடு திசை மாறி போயிட்டு இருக்கு. தேர்தல் சீர்திருத்தம் காலத்தினுடைய கட்டாயம். தேர்தல் சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி முதல் கோரிக்கையாக வைத்து பிற கோரிக்கைகளை பின்னிறுத்தி மொத்தம் 32 கோரிக்கைகள் இந்த தேர்தலில் 1996 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை களமிறக்கணும். மொத்தம் 1350 வேட்பாளர்கள் களத்தில் நின்றது. அதில் வந்து அந்த ஸ்க்ரூட்டினியில் சில பேர் அடிபட்டு போயிட்டாங்க. இறுதியாக தேர்ந்தது 1032 பேர். தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்த முடியல. தேர்தல் தள்ளி போயிடுச்சு, 1 மாதம் தள்ளி போயிடுச்சு. தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். அந்த தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றம். கலைஞர் முதலமைச்சராகிறார். மீண்டும் முதல்ல ஜெயலலிதாவோட எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தலுக்கு பின்னாடி கலைஞருடைய எதிர்ப்புகள், ஜெயலலிதா எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிச்சு தான் அத்தனை வேட்பாளர் நிறுத்தணும். ஆனால் அதுக்கு பின்னிட்டு எங்களால் நிற்க முடியல. அதுக்கு காரணம் உற்பகை. அதான் வள்ளுவர் சொன்னார், உற்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மற்பகையின் மானம் தரும். உள்பகையை அடையாளம் கண்டு உன்னை நீ பாதுகாத்துக்கொள். பாதுகாத்து கொள்ள தவறினால் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், கிராமங்களில் மண்பாண்டம் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சக்கரத்தினுடைய மைய பகுதியில் களிமண்ணை வச்சு சக்கரத்தை சுற்றி விட்டு களிமண்ணை அணைச்சிக்கிட்டே வருவாங்க. சட்டி, பானை, குடம்ங்கிற உருவம் வந்த பின்னாடி அந்த மாதிரி உடன் இருக்கக்கூடிய நண்பர் போல் நடிக்கக்கூடிய நபர்கள் தக்க தருணம் வரும்போது அப்பதான் அந்த யூடியூப் புரூட்டஸ்ங்கிறதெல்லாம் புரியும். அந்த மாதிரி தான் நடந்தது. அதாவது தேர்தல் நடத்த முடியல.
1 மாதம் தள்ளி போயிடுச்சு. மொடக்குறிச்சி தேர்தல் மட்டும் மற்ற தொகுதிகளில் நடத்திட்டாங்க. மொடக்குறிச்சி தொகுதியில் நடத்த முடியல. அப்புறம் டிஎன் சேஷன் அப்போ வந்து தேர்தல் ஆணையாளர், அவர் பெருமுயற்சி எடுத்து தேர்தல் நடத்தினார். வாக்கு போட்டி வந்து சீமன்ன பேரல் தான் வாக்கு போட்டி. வாக்கு சீட்டு ஒரு புத்தகம் தான் வாக்கு சீட்டு. அப்படி போட்டு நடத்திட்டாங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள் அந்த 1 மாதம் இடைவெளி இருக்குல்ல, இடைவெளியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த நின்ன வேட்பாளர் யாரும் அடக்க வைக்க போகல. சம்பந்தமே இல்லாத 5 பேர், அவங்க ₹1 பணம் கொடுக்கல. இதுல வந்து தங்களுடைய உடல் உழைப்பையும் கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர்கள் 5 பேர் சென்னைக்கு போய் திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமைச்சர் யாருன்னா மாவட்ட அமைச்சர் என்கேகே பெரியசாமி. என்கேகே பெரியசாமி ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரு, பதிவு பண்ணி கொடுக்குறாரு. 5 பேர் ரயில் ஏறுறாங்க. ரயில் ஏறி சென்னை போய் இறக்குறாங்க. ஆற்காடு வீராசாமி அப்போ மின்சாரத்துறை அமைச்சர், அவர் வரவேற்று கோபாலபுரம் கலைஞருடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறார். அப்போ கூட்டம் நிறையா இருக்குது. சரி கோட்டைக்கு வாங்க அப்படின்றார். சரின்னு கோட்டைக்கு போனால் இவங்க 5 பேர் கோட்டைக்கு போகிறாங்க. இன்னொரு கூட்டம் இதுக்கு முன்னாடி அடகு வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நாங்கள் தான் அந்த வேட்பாளர்களை நிறுத்தணும், நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சம்மந்தம் இல்லாத இன்னொரு கூட்டம். இந்த 5 பேருக்கு அவங்கள பார்த்தோன்னா அதிர்ச்சி. அப்புறம் இருக்கிறவங்க பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரி எல்லாருமே பார்த்துருங்க கலைஞரை அப்படி சொன்ன உடனே 2 தரப்பு கோரிக்கை மனு கொண்டுக்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் கலைஞரை பார்த்துருக்காங்க. அப்புறம் முதலமைச்சர் வந்து ஒரு முருங்கீரை வடை, ஒரு முந்திரி கேக்கு, ஒரு குளிர்பானை கொடுத்த உடனே இவங்களுக்கு விழுந்து போச்சு. உடனே மனுவை நீட்டியிருக்காங்க. அப்போ முதல்வர் சொல்லியிருக்காரு, இது தேர்தல் நேரம், தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் எந்த அறிவிப்பு நான் கோரிக்கைகளை ஏற்று வெளியிட முடியாது. டிஎன் சேஷன் வந்து தேர்தல் ஆணையாளர், உங்களுக்கு அது தெரிஞ்சுக்குங்க. தேர்தல் முடிந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ரயில் ஏறி வந்து ஊருக்கு வந்துட்டாங்க. ஆக எந்த இதுவும் இல்லாமல், எந்த முகாந்திரம் இல்லாமல் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ வரும்போது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஏப்பா 2வது சுதந்திர போராட்டம்னு சொல்லி என்கிட்ட ₹250 பணம் வாங்கிட்டு போனேன், என்ன திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதா 2வது சுதந்திர போராட்டம்? உன்னையெல்லாம் மலை மாதிரி நம்பி இருந்தனே, இப்படி பண்ணிட்டியே. நான் போகலைங்க. யாரெல்லாம் போனா? இன்னாரெல்லாம் போனாங்க. அவனை என்கிட்ட பணம் வாங்கிட்டு போன? அவன்ல யாரும் பணம் வாங்கறதுக்கு இல்லையே, நீ தானே வாங்கிட்டு போன, நீ தானே பொறுப்பு அப்படின்னு கேட்குறாரு. என்னை மீறி போயிட்டாங்க, அதுக்கு நானா பொறுப்பு? ஏன் அப்படிப்பட்ட ஆட்களை பின்னாடி வச்சிருக்கிற? ஆமா, அந்த இடத்துல தொலைக்காட்சியில் காட்டினாங்க, சன் தொலைக்காட்சியில் காட்டினாங்க, உன்னோட பேரை சொன்னாங்க, கீழ்பவானி பாசன விவசாய சங்க தலைவர் நல்லசாமின்னு சொன்னாங்க. ஆனா உன் தலையை காணா. நீ எந்த இடத்துல ஒளிஞ்சிருந்த? நான் போகவே இல்லைங்க. எப்படி என் தலை தெரியும்? எனக்கு நடந்ததெல்லாம் தெரியும். இனிமேல் ஒழுங்கா மூடிக்கிட்டு இரு அப்படின்னு எக்காலமா கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. ஏய், அவன் 5 பேர் அடகு வச்சுச்சான்னு சொல்றியல்ல, அவன் 5 பேர் சென்னையில் அடகு வச்சுட்டு ரயில் ஏறி ஈரோடு வந்து ரயிலிருந்து இறங்கும் போது அவன் 5 பேர் தலைகளும் கீழே உருள்ற மாதிரி இருந்தா, நீ வெட்டுற மாதிரி இருந்தா அவனுக்கு போயிருப்பானுங்களா? அந்த சக்தி உனக்கு இருக்குதா? என்ன மயிருக்குன்னு அடுத்து கெட்ட வார்த்தையை பேசுறாரு. மன்னிச்சுக்குன்னு சொல்றதை தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கு பின்னாடி நான் 2 மாசம் எங்கேயும் போகல, வீட்டு விட்டு எங்கேயும் போகல. ஆனா அந்த அடகு வச்ச வள வந்தவங்க பூரா அப்படியே வள வர்றாங்க. அதுக்கு பின்னாடி 2 மாசத்துக்கு பின்னாடி டிஎன் சேஷன் ஈரோடு வந்தார். வந்து கூப்பிட்டாரு என்னைய. சரின்னு போனேன். அவர் சொன்னாரு, நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், சில திருத்தங்களை கொண்டு வந்தா அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்லி என்ன விமர்சனம் பண்றாங்க. நீங்க திருத்தங்களை சிலதை வச்சிருக்கீங்க, தேர்தல் திருத்தங்கள், அதை வச்சு சில திருத்தங்களை கொண்டுட்டு வர்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனார். அதுக்கு பின்னாடி இறக்கும் வரல எனக்கு நண்பராக இருந்தார். சென்னை வரும்போது அவரை பார்க்காம இருக்க மாட்டோம். டிஎன் சேஷனை என்ன திருத்தங்கள்னா,
நிறைய சொல்லியிருந்தோம். அவர் செஞ்ச திருத்தம், வைப்பு தொகை எச்சு பண்ணாங்க. 250 ரூபா கட்டிட வேண்டியது, அங்கே வந்து பேரம் பேச வேண்டியது. நான் வாபஸ் வாங்குற, ஒரு டிவி பெட்டி வாங்கி கொடுங்க, ஒரு மொப்பட்டை ஒன்று வாங்கி கொடுங்க, ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி கொடுங்க, இப்படி பேரம் பேசி வாங்கிட்டு வாபஸ் வாங்குறது, அந்த கட்சிக்கு ஆதரவாக அறிக்கை விடுறது, இப்படிப்பட்ட நடைமுறை. அதான் டெபாசிட் எச்சு பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி டெபாசிட் எச்சு பண்ணாங்க. முன்மொழிகிறது ஒருத்தர், 10 பேர் முன்மொழியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 10 பேர் முன்மொழிகிற மாதிரி பண்ணார். அதனால் அடுத்து வந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்துக்கு 350 கோடி ரூபாய் ஆதாயம். இதனால் இந்த முடக்கு தொகுதியில் நின்றதனுடைய விளைவு வெளிப்பாடு. நோட்டா சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நோட்டா கொண்டு வந்தாங்க. பிற்காலத்தில் இப்போ தான் கொண்டு வந்தாங்க நோட்டா. இன்னும் திருத்தங்கள் கொண்டு சொன்னோம். ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நின்று, ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று, ஏதாவது ஒரு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு மற்ற தொகுதிகளில் ராஜினாமா செய்து வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு உண்டான செலவினை அந்த வேட்பாளரோ அல்லது அவருடைய கட்சியோ ஏற்க வேண்டும். இதை செஞ்சிருந்தா இப்போ ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டி போட்டிருப்பாரா? வாய்ப்பு இருந்திருக்குமா? செய்யல. இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தான் வச்சோம். இன்னும் சில கோரிக்கைகள், பிரதமர் மோடி கூட நின்னார்ல சார், 2 தொகுதியில பிரதமர் மோடி கூட நின்று இருக்காரு. தப்புதான், தவறுதான். திருத்தங்கள் கொண்டு வந்தா நிற்பாங்களா? அடுத்த செலவு யாருக்கு? நாட்டுக்கு தானே செலவு, மக்களுடைய வரிப்பணம் தானே விரயமாகுது. அதனால இப்போ அந்த 5 பேர் அடகு வச்ச 5 பேர்ல 4 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் உயிரோடு இருக்காரு. அப்புறம் அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா ஒருத்தர் கைமாத்து வாங்கியிருந்தேன். அப்போ மஞ்சள் இருந்தது, மஞ்சளை கொண்டுட்டு போய் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து கைமாத்து கொடுத்தேன். எனக்கு அதில் வந்து 3 லட்சம் ரூபா அன்னைக்கு வந்து இழப்பு. ஆனால் அடகு வச்சவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. அதுதான் NKK பெரியசாமி வந்து ரயிலுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்டாரு, ஆர்காட்டை ரிசீவ் பண்ணிட்டாரு, அங்கே போய் விருந்து சாப்பிட்டாங்க, ரயிலே வந்துட்டாங்க. எப்படி? இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஸோ இதுதான் 1996 நடந்த நிகழ்வு இதுதான். நடந்த நிகழ்வு இதுதான். ஸோ டிஎன் சேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சார்? டிஎன் சேஷன் அவர் இறக்க வரல நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பார்த்துருக்கீங்க? எனக்கு நல்ல நண்பர், இனிய நண்பர். போனால் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து உங்க கூட ஒரு நல்ல ரேப்போல இருந்தார் சார்? நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். யாது முறை யாவரும் கேளீர் அப்படிங்கிற திங்களதில் 1990 17 ஆண்டுகள் நடத்தினேன். அந்த திங்களதில் வந்து அப்போதைய வேளாண் துறை அமைச்சர் வந்து பர்ராம் ஜாக்கர் வந்து துவங்கி வச்சார் ஈரோட்டில். ரீகால் பண்ணி பார்க்கக்கூடிய நிலையில 1996 எல்லாருமே சொல்லுவாங்க டிஎன் சேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, அவரு தலைமையில தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தை தான் ஒரு கோல்டன் பீரியடா எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு பேஸா நீங்க செஞ்ச அந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா? நான் அதையெல்லாம் மறந்துட்டேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விட, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பாய்த்ததோ சால்பு, நண்பாற்றாராகி நலபல செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை, கருத்துன்னா செய்தவக்கண்ணும் மறுத்துன்னா செய்யாமை மாசற்றார்கள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமம் புனையச் சுடும், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த அடிப்படையில் அந்த 5 பேர் அடகு வச்சாங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு முன்னாடியே அடகு வச்சு போனாங்க. அவங்களையெல்லாம் மன்னித்து விடுவதுதான் மனித பண்பு. 2026 தேர்தல் 30 வருஷம் கழிச்சு இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்த திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாம் சில சில முயற்சிகள் மேற்கொண்டாதான் திருத்தங்கள் வரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும், தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். தொடர்ச்சியா கல் இறக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையோட நீங்க வளம் வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ 2026 நான் என்ன சொல்றேன்னா, அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவை திருத்துங்க. உங்ககிட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அல்ல, பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் திருத்துங்க. டோடி இன்டாஸ்கேட்டிங் லிக்கர்னு திருத்தத்தை கொண்டு வாங்க. நாங்க கேட்குறோம், அந்த அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க ஆட்சி அமைச்சிட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காது இருக்கிறது ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இருப்பது, இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து அந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு ஏறி வந்து ஏணி அரசியலமைப்பு சட்டத்தை முதலமைச்சர் எட்டி உதைக்கிறார். இதனை எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. 8 கோடி மக்களும் அறியாமையில் இருக்கிறோம். நம்ம மக்களாகிய நாம்
செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கள் தடை ஏற்ற சான்று. ஸோ 26 தேர்தலில் இதுதான் மைய இதுவாக இருக்க போகுதா? ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அப்போ வெங்காய விலை உச்சிக்கு போச்சு. அந்த வெங்காய விலை உயர்வு 4 மாநிலங்களில் தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. அதை போல வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை கள் மாற்றி அமைக்கும். கண்டிப்பா சார், பார்க்கலாம் சார். கல் முக்கியமான ஒரு பங்கு ஆற்ற போகுதா அப்படின்றது. கள் இனிதானதுன்னு வல்லவரே சொல்லியிருக்காரு. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இயல் காமத்துக்குண்டு, உள்ளினம் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லிடம் காமம் இனிது, உண்டார்கன் அல்லது அடனரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று அதே வள்ளுவர் கல்லுண்ணாமேன்னு எழுதியிருக்காரு. மிக்க நன்றி சார். நன்றி 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 நன்றி.